தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத பல பாடல்கள் எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன். பத்திரிகைகளில் வேலை செய்து வந்தபோது சிறுகதைகள் எழுதி பழகினார். சினிமாவில் இவர் நுழைந்தது கதாசிரியராகத்தான். எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் உள்ளிட்ட சில படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. துவக்கத்தில் எம்ஜிஆரும் கண்ணதாசனும் நெருக்கமாகவே இருந்தாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக இருவரும் ஒத்து வரலை. அதற்கு காரணம், கண்ணதாசன் காங்கிரஸை ஆதரித்தவர், எம்ஜிஆரோ திமுகவை ஆதரித்தார். எனவே அரசியல் மேடைகளில் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி பேசி கொண்டாங்க. எம்ஜிஆரை மிகவும் கடுமையாக விமர்சித்தார் கண்ணதாசன். இதனால் கோபமடைந்த எம்ஜிஆர் வாலியை தன்னுடன் சேர்த்து கொண்டார். எம்ஜிஆருக்கு பல பாடல்கள் வாலியே எழுதினார். கண்ணதாசன் போல மெட்டுக்கு பாடல் வரிகள் எழுதும் கவிஞர் இதுவரை பிறக்கலை என்றே சொல்ல வேண்டும். எம்எஸ் விஸ்வநாதன் எவ்வளவு கஷ்டமான டியூனை வாசித்தாலும் சரி, அசத்தலான பாடல் வரிகளை எழுதி விடுவார் கண்ணதாசன். பல தத்துவ மற்றும் காதல் பாடல்களை எழுதியிருக்காரு. ஹாலிவுட்டில் இருந்து பாடல்களை சுடுவது போல பாடல்களை சுடுவது என்பது எம்ஜிஆர் காலத்திலேயே இருந்திருக்கு. அப்படி வல்லவன் ஒருவன் படத்திற்காக அமெரிக்காவை சேர்ந்த இசையமைப்பாளர் ஒருவரின் பாடலை சுட்டு வேதா என்கிற இசையமைப்பாளர் ஒரு டியூனை வாசித்திருக்காரு. இந்த மெட்டுக்கு எப்படி கண்ணதாசன் பாடல்களை எழுதுவார் என எல்லோருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அவரோ டியூனை வாசிக்க சொல்லி கேட்டு வரிகளை சொன்னார். அப்படி உருவானது தான் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பளிங்கினால் ஒரு மாளிகை பாடலாகும். இந்த பாடல் சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஹீரோவாக நடிச்சிருந்தார்.